ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனோ ஜெமியா டேஸ்டி சமையல். இன்றைக்கி நம்ம ஃபுல் லன்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். சண்டே வெஜ் லன்ச் மெனு. அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. அது உருளைக்கிழங்கு வறுவல், வெண்டைக்காய் கூட்டு, வடை, அப்பளம், சாம்பார், ரசம், சாதம், பாயாசம். இதெல்லாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஜெனோ ஜெமியா டேஸ்டி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வரும். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் நம்ம சாம்பார் வச்சிடலாம். அதுக்கு கடாயில் நம்ம கத்திரிக்காய், முருங்கைக்காய், கேரட்டு இதெல்லாம் நான் அறுத்து வச்சிருக்கேன். இது பாத்திரத்தில் சேர்த்துடலாம். இப்போ எல்லா காயும் சேர்த்துக்கிட்டு இருக்கோம். முருங்கைக்காய், கத்திரிக்காய், கேரட்டு, உருளைக்கிழங்கு. உங்களுக்கு என்ன காய் வேணுமோ அந்த காய் பூரா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதோடய நான் ஒரு 15 சின்ன வெங்காயமும் 2 தக்காளியும் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் முழுசாக போடுங்க. அப்படியே போடுறதுனால நல்லாயிருக்கும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூளும், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பொடியை கூடவோ குறைச்சோ போட்டுக்கலாம். இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி, காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. காய் வேக விட்டு இது அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி வேக வச்சிடலாம். காய் ஒரு பக்கம் வெந்துக்கிட்டு இருக்கட்டும். அடுத்து நம்ம வெண்டைக்காய்க்கு ரெடி பண்ணிடலாம். இன்னொரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரவுண்டாக குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்க வெண்டைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இதை எண்ணெயிலே நல்லா வணக்கி விடுங்க. இப்போ நம்ம வணக்கிறனால அந்த வெண்டைக்காயில் ஒரு வளவளப்பு தன்மை இருக்கும். அந்த வளவளப்பு போயிடும். அதுக்காண்டி தான் நம்ம எண்ணெயில் வணக்கிறோம். இப்போ இந்த வெண்டைக்காயில் இந்த வளவளப்பு சீக்கிரம் போகணும் அப்படின்னா ஒரு 1/2 டீஸ்பூன் ஒயிட் சுகரை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்படி பண்ணுறனால அந்த காயில் உள்ள வளவளப்பு சீக்கிரம் போயிடும். நம்மளுக்கு வெண்டைக்காயும் சீக்கிரம் வறுபட்டு வந்துடும். இப்போ ஒரு பக்கம் இது வறுபட்டு இருக்கட்டும். நம்ம அடுத்து உருளைக்கிழங்கை பொரிச்சுக்கலாம். அதுக்கு இன்னொரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு, சீரகம் போட்டு தாளிச்சுக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 வெள்ளைப்பூடை நல்லா இடித்து இதில் சேர்த்துக்கோங்க. நம்ம வெள்ளைப்பூடி சேர்க்குறனால வாயு இருக்காது. இப்போ நான் உருளைக்கிழங்கை நீள நீளமாக கட் பண்ணி தண்ணியில் போட்டிருக்கேன். இப்போ அதை எடுத்து இதில் போட்டுடலாம். நம்ம தண்ணியில் போடுறனால கிழங்கு கருத்து போகாமல் இருக்கும். இப்போ நம்ம எல்லா உருளைக்கிழங்கையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கிழங்கு ஆட் பண்ணிவிட்டு இதில் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதை ஒரு 10 நிமிஷம் மிதமான தீயிலே வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இல்லை உடனே உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டுறாதீங்க. அப்படி போடுறதுனால காய் வேக லேட்டாகும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்காது. அதனால் எண்ணெயிலே 10 நிமிஷம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நீங்கள் உப்பு மிளகாத்தூள்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 10 நிமிஷம் நல்லா காய் எண்ணெயிலே நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதுக்கு காய்க்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இடையில அந்த வெண்டைக்காய் கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் கருகாமல் இருக்கும். அப்படியே விட்டுட்டிங்கன்னா அடியில் அப்படியே பிடிச்சிக்கும். அதனால் இடையில வெண்டைக்காயை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், வெண்டைக்காய் இருந்ததுக்கு இப்போ இருந்ததுக்கு நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ அதை ஒரு தட்டில் எடுத்துட்டு திரும்ப அதே பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. வெங்காயம் ரொம்ப வணங்கணும்னு தேவையில்லை. லைட்டாக கண்ணாடி பதம் வர அளவுக்கு வணங்கினா போதும். வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயமும் தக்காளியும் நல்லா வணங்கணும். தக்காளி நல்லா மைய வணங்கணும். பாருங்கள், தக்காளி ஓரளவு நல்லா வணங்கிடுச்சு. இப்போ மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள்,
குழம்பு மிளகாத்தூள் வச்சுருந்தீங்கன்னா அந்த ஒரு குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு 3 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இதில் வந்து புளி வேறு ஊற்றுவோம், அதனால் வந்து காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து இந்த காய்க்கு வந்து தேவையான உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், நம்மளுக்கு மசாலா, வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வந்து கலந்தாச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க வெண்டைக்காயும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்படி ஆட் பண்ணுறதுனால அந்த வளவளப்பு வந்து இருக்காது. அதுக்காண்டி தான் முன்னாடியே வந்து நம்ம எண்ணெயில் வந்து வறுத்தது. இப்போ பாருங்கள், வெண்டைக்காயும் மசாலா ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. இப்போ இதில் வந்து புளி தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன சைஸ் லெமன் சைஸில் உள்ள புளியை வந்து நல்லா கரைச்சி தண்ணியை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு 5 நிமிஷம் வந்து மிதமான தீயிலே நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. வெண்டைக்காய் எங்கிட்ட நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். நம்ம வந்து போட்டிருக்க கிழங்கு இங்கே வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாத்தூளும் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணி இந்த கிழங்கை வந்து நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. நம்ம இப்படி போடுறதுனால கிழங்கும் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், அதில் மசாலாவும் நல்லா சேரும். அதுக்காண்டி தான் வந்து காய் வெந்ததுக்கப்புறம் போடுறது. இங்கிட்டு வந்து நம்மளுக்கு சாம்பாரும் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது, காய் வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு மாங்காயை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். மாங்காய் ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. மாங்காய் 5 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். மாங்காய் வெந்துக்கிட்டு இருக்கட்டும். இங்கே உருளைக்கிழங்கும் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு கிழங்கு. நம்ம போட்ட மிளகாப்பொடி எல்லாம் அதில் வந்து சார்ந்துருச்சு. இப்படி நசுக்கி பார்த்தீங்கன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். நல்லா மாவு மாதிரி வெந்துருச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இது நம்ம போட்ட மாங்காயும் வந்து நல்லா வெந்துருச்சு. குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது, எல்லா காயும் வெந்துருச்சு. நம்ம இதில் வந்து பருப்பை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு கப் துவரம் பருப்பை வந்து மஞ்சத்தூள், சீரகம், பெருங்காயத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். அந்த பருப்பு இதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். பருப்பு ஊற்றிட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க. ஒரு மிதமான தீயில் ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். நம்ம வந்து அடுத்து ரசத்தை வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம். ரசம் வந்து நான் வந்து இங்கே கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து தாளிச்சிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகுளுந்த பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகுளுந்த பருப்பு போட்டிருக்கேன். அந்த கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தயம் ஆட் பண்ணுறதுனால ரசம் வந்து நல்லா வாசமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு 2 வரமிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க ரசத்தை இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். நம்ம வந்து ரசம் வந்து ஆட் பண்ணியாச்சு. இது வந்து நுரக்கட்டி வரட்டும். நம்ம வெண்டைக்காய் வந்து தண்ணியெல்லாம் வற்றி நல்லா வந்து காயோட புளி வந்து சேர்ந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த வெண்டைக்காய் வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம் ஆஃப் பண்ணி. வெண்டைக்காய் ரெடி ஆயிடுச்சு. அதுக்குள்ளே நம்ம வந்து வடைக்கு ஊற வச்சுருக்கோம், அதை அரைச்சிட்டு வந்துடலாம். நான் வந்து ஒரு கப் உளுந்த பருப்பை வந்து 2 டைம்ஸ் வாஷ் பண்ணி ஒரு 2 மணி நேரம் வந்து தண்ணியில் ஊறிக்கிட்டு இருக்கு. இந்த தண்ணியை வந்து நல்லா வடிகட்டி எடுத்துட்டு இந்த உளுந்தை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து தண்ணி ஊற்றாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவைப்பட்ட தண்ணி தெளித்து வந்து அரைச்சிக்கோங்க. நிறைய தண்ணி ஊற்றிட வேண்டாம், நல்லா கெட்டியாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம எப்போவுமே வந்து உளுந்த வடைக்கு வந்து மாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்து உடனே போடாமல் ஒரு 10 நிமிஷம் வந்து அந்த மாவை வந்து நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கையிலே இந்த மாதிரி நல்லா வந்து அடித்து எடுத்துக்கோங்க. நம்ம இப்படி செய்கிறனால வடை வந்து நல்லா வந்து கிறிஸ்பியாகவும் நல்லா வந்து பொங்கியும் வரும். அதுக்காண்டி தான் இந்த மாதிரி நம்ம பண்ணுறது. இப்போ பாருங்கள், நான் மாவை வந்து நல்லா வந்து அடித்து எடுத்து வந்து வச்சுருக்கேன். நல்லா பொங்கி வந்துருக்கு. இருந்ததுக்கு இப்போ இருந்ததுக்கும் கொஞ்சம் மாவு வந்து நல்லா பொங்கி நல்லாயிருக்கு. இப்போ இங்கே வந்து ரசம் வந்து நுரக்கட்ட ஆரம்பிச்சிருச்சு. ரசத்தை வந்து எப்போயுமே கொதிக்க விடக்கூடாது. மேலே லைட்டாக பபிள்ஸ் வரப்பே வந்து நம்ம இறக்கிடணும் ரசத்தை. இப்போ நம்ம ரசத்தை வந்து இறக்கிடலாம். சாம்பார் இங்கிட்டு வந்து நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது. காய் வெந்துருச்சு. பருப்பு, காய் எல்லாம் வந்து நல்லா மிங்கிளாகி வந்துருச்சு. சாம்பாரும் இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த சாம்பாருக்கு வந்து இப்போ நம்ம வந்து தாளித்து வந்து கொட்டிடலாம். தாளிக்கிறதுக்கு வந்து
ஒரு கரண்டியில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஆட் பண்ணி அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகுளுந்த பருப்பும் கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணி அதில் வந்து கொட்டிடலாம். உங்களுக்கு வந்து வேணும்னா எண்ணெய் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நெய்யில் கூட இதை தாளித்து கொட்டலாம், நல்லாயிருக்கும். சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி எண்ணெயில் தான் வந்து தாளிச்சிருக்கேன். இந்த சாம்பாரை வந்து ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுக்கு சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்து அப்பளம் வந்து பொரித்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன கடாயில் வந்து எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து அப்பளத்தை வந்து போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். அப்பளமும் வந்து நல்லா பொரிய விட்டு எடுங்க எல்லா பக்கமும். இப்போ இருக்க எல்லா அப்பளமும் வந்து நம்ம வந்து பொரித்து எடுத்துக்கலாம் ஒன்று ஒன்றா. பாருங்க, நான் எல்லா அப்பளத்தையும் வந்து நல்லா பொரித்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நம்ம அப்பளமும் வந்து பொரித்து எடுத்தாச்சு எல்லாத்தையும். அடுத்து வந்து வடைக்கு ரெடி பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷம் வந்து மாவு வந்து நல்லா ஊறிட்டுருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க 10 மிளகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சோண்டு கொத்தமல்லி, கொஞ்சோண்டு கருவேப்பிலை இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா இதில் வந்து பச்சை மிளகாய், இஞ்சி இதெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்களாம். இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிவிட்டு வடைக்கு தேவையான அளவு வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து உப்பு ஆட் பண்ணுறேன். நம்ம அரிசி போடுறதுனால வடை வந்து நல்லா வந்து மொறுன்னு வரும். அதுக்காண்டி தான் வந்து அரிசி மாவு ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேண்டான்னா அரிசி மாவு வந்து நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இது எல்லா பக்கமும் வந்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் வந்து எண்ணெயில் வந்து பொரித்து எடுக்கலாம். இப்போ நான் வந்து எண்ணெயில் வந்து போட்டிருக்கேன். நம்ம நல்லா கலந்துட்டு வடையை வந்து தட்டி எண்ணெயில் போட்டிருக்கேன். நல்லா 2 பக்கமும் வந்து நல்லா வந்து கோல்டன் கலர் ஆகிற வரையும் நல்லா வந்து வேக விட்டு எடுங்க. வடையை வந்து எடுத்தாச்சு. அடுத்து வந்து பாயாசத்துக்கு வந்து ஒரு அடுப்பில் வந்து ஒரு 2 செம்பு வந்து தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்ருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் 1 கப் ரவையை வந்து வறுத்த ரவை தான் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து தண்ணியை வந்து நல்லா கொதிக்க விட்டு ரவை கொட்டுறதுனால நம்மளுக்கு வந்து கட்டிப்படாது ரவை. பாருங்கள், ரவை வந்து கட்டியே உழுகலை. நம்ம முன்னாடியே தண்ணி காய வச்சு இப்படி செய்கிறனால ரவை கொட்டுறதுனால நம்ம 6 நாளும் வந்து அந்த பாயாசம் வந்து கெட்டிப்படாது. அதுக்காண்டி தான் இப்படி பண்ணுறோம். இப்போ வந்து ரவையும் வந்து நல்லா வெந்துருச்சு. ரவை வந்து சீக்கிரம் வெந்துடும். இது ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 10 நிமிஷம் வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும் ரவை. இப்போ ரவை வெந்துருச்சு. இப்போ இதுக்கு அடுத்து வந்து பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 கப் ரவைக்கு வந்து ஒரு 1.5 கப் பால் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் வந்து பால்லே கூட ரவையை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். அது இன்னும் நல்லாயிருக்கும். பால் ஆட் பண்ணி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ இதில் நம்ம வந்து மில்க் மெய்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மில்க் மெய்டு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒயிட் சுகர் கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 கப் ரவைக்கு வந்து நீங்கள் வந்து 2 கப் ஒயிட் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இது வந்து ஒரு சின்ன 200 கிராம் அளவுள்ள மில்க் மெய்டு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு பாயாசம். இதில் வந்து முந்திரி பருப்பும் கிஸ்மிஸ் பழமும் வந்து வறுத்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான், இதில் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. வாங்க இதை பரிமாறலாம். உருளைக்கிழங்கு, வெண்டைக்காய் புளிக்கூட்டு, வடை, அப்பளம், ஒயிட் ரைஸ், சாம்பார், ரசம், பாயாசம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.